மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறேன். குறிப்பாக அர்ச்சனா மேலே எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப வருத்தமாயிருச்சு. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து அர்ச்சனாவுக்கு முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் பின்னாடி வந்து கூட்டமாக ஒரு கூட்டங்கள் இருக்கும்ல, அந்த கூட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. யார் நிக்சன், மாயா, பூர்ணிமாலாம். ஓகேவா, இந்த இந்த இஷ்யூ நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரவீனா ஏதோ ஒரு மேக்கப் ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்து மேக்கப் இஷ்யூ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பார்த்தீங்கன்னா, அதை ஒழுங்காக போடல மாயா, இருங்க நான் போட்டு விட்றேன்ற மாதிரி அர்ச்சனா உட்காந்து அதை போட்டு விட்டு போனாங்க. இது பாட்டதுக்கப்புறம் அவங்களே கேமரா பார்த்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை இப்படிலாம் திட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு பார்த்தியா ரொம்ப மேக்கப்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க, ரொம்ப நல்லவங்க தாங்க. இப்போ மக்கள் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களேன்ட்டு என்ன தான் தப்பாக நினைப்பாங்கன்றது ஓப்பனாக சொல்லுங்க. புரிஞ்சா சரி, ஓகேவா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இப்படி போயிட்டு இருக்க டைமில் தான் இன்னொரு விஷயத்த பேசுகிறாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. என்னென்னா, விக்ரம் தாங்க பெஸ்ட், விக்ரம் தான் மாஸ் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி சொல்லிட்டு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற ஒரு டைலாகை சொல்லிட்டு விக்ரம் அவங்க அக்காவையும் அவங்க ஃபேமிலியும் கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க. காக்கா காக்கா அப்படின்ற மாதிரி கேமரா பார்த்து ஹைலைட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக சீப்பாக இருக்குது. மாயாவோட சீப் பிஹேவியர்லாம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி மொத்தமாக சீப்பாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு அவங்க பசங்க கெத்து தான், அவங்களுக்கு பசங்க இதுதான் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதை உட்காந்து காக்கா காக்கான்ற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. கொடுக்க வேண்டிய மரியாதை ரெஸ்பெக்டை கொடுக்குறது இல்லைங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு இதுவாக படுங்க, ஃபன்னு. நான் கூட அது ஃபன்னாக சொன்னேங்க அப்படின்ற மாதிரி இதையும் வந்து மாற்றிடுவாங்க. அது பிஹேவியரே சரியில்லை. இதில் காக்கான்ற மாதிரி ஹைலைட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே வந்து அவங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், மாயா வந்து கேவலத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம் நடக்குதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேருந்து தேங்காய் வந்து தேங்காய் ஓட்டிலேருந்து தேங்காவை பிரித்து எரிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த தேங்காய் துருவலில் வந்து கொடுத்து வந்து தேங்காய் துருவிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அர்ச்சனா வந்து தேங்காய் எடுத்து சாப்பிட வராங்க. ஓகேவா, எடுத்துட்டாங்க கையில். ஸோ துருவந்து எடுத்து சாப்பிடும்போது அப்படியே கையில் இருக்கிறது பிடிங்கி வச்சுட்டு நான் தரேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட மாயா கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த பீஸை பெருசாக கொடுங்கன்னு செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா வந்து அர்ச்சனாவை பார்த்து சொன்னவொடனே அர்ச்சனா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. ஏன் அந்த இடத்துல அர்ச்சனா ரியாக்ட் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் தேங்காய் அவங்க துருவிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டு துருவிட்டு இருந்தாங்க, அதை போய் நான் எடுத்தது தப்புன்றதாக விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அதை சொல்லிவிட்டு அர்ச்சனா போனதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே மாயாவும் சரி பூர்ணிமா ஹி பத்தியா இல்லை எப்படி பேசணும் பத்தியா அப்படின்ற மாதிரி உட்காந்து சிரிக்கிறதுலாம் ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏதோ முன்னாடி சொல்லியிருக்காங்களே அப்படின்ற விதத்தில் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, அர்ச்சனா அந்த இடத்துல கேட்டிருக்கணும். இந்த மாதிரி வார்த்தையை வேறு ஏதாவது சொன்னும்போது நீங்கள் ஸ்டாண்டப் பண்ணியிருக்கணும் அர்ச்சனா. அது ஏன் விட்டு போகிறீங்க, உங்கள் மேலே தப்பு இருக்கிறதால விட்டு போகிறீங்களா என்ன அப்படின்றது மட்டும் எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒரு விஷயமா. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சரவணன் விக்ரம் கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லிட்டு இருக்காரு மணிச்சந்திரா. டே, இந்த வாரம் நோ எலிமினேஷன்ரா, ஃபீல் பண்ணாரா தம்பி, வேற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காரு. பயங்கரமான கால்குலேஷன். தம்பி, இந்த வாரம் நோ எலிமினேஷனு, அடுத்த வாரம் வந்து மூணு பேரை அவர் என்ன கணக்கு பண்ணிட்டாருன்னா, 3 வாரம் பாக்கி இருக்குது, 2 பேரை தூக்கிட்டு ஃபினாலே வீக்கில் 5 பேரை வச்சுப்பாங்கன்னு நினைச்சாரு. பட் இருக்கிறதே 3 வீக்குன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் தான் பண்ணுறாரு, ஓ கணக்கு தப்பாயிருச்சுடா, அப்போ ஒரு எலிமினேஷன் இருக்குடா அப்படின்ற மாதிரி சரவணன் விக்ரமோட மூஞ்சே மாறிடுச்சு. என்னங்க நீங்கள் ஃபஸ்ட் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, என்னதான் ஒழுங்காக கணக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருந்தது. மணி வந்து 4 வாரம் இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டான். பட் ஆக்சுவலாக இருக்கிறது 3 வாரம். ஒரு வாரத்தை மிஸ் பண்ணி கணக்கு பண்ணதால் கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாக போயிருச்சு. இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்ததாக கிச்சனில் வந்து வெஷல் வாஷிங். ஆக்சுவலாக நேற்று நைட்டே அர்ச்சனா தாங்க வெஷல் வாஷிங் பண்ண வேண்டியது, பண்ணலை. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். காலையில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது அர்ச்சனாவோட வெஷல் வாஷிங் தான். தினேஷ் காலையில் கொஞ்சம் பண்ணியிருப்பார். பூர்ணிமா வந்து கேட்கும்போது கூட ஏன் பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னும் போது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து வெஷல் வாஷிங் அர்ச்சனா பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் அதான் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சும்மா சண்டை போடுவாங்களே, தினேஷ் மற்றும் அர்ச்சனாக்குள்ளே அந்த சண்டை போடுற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பெருசாலாம் இல்லை, அந்த பாத்திரம் இஷ்யூவில் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன் ப்ரோ, பாத்திரத்தில் இந்த மாதிரி இருக்குன்னா தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியது தானே ப்ரோ, இதெல்லாம் வைக்கும் போதே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரி, அது நீ ஊற்றிக்குமா இப்போ கூட அப்படின்ற மாதிரி சின்ன ஆர்கியூமெண்ட் மாதிரி அங்கே போயிட்டு இருந்தது, விவாதம் மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அட்வைஸும் பண்ணுறாரு, நீ அப்பப்போ பாத்திரம் வரும்போதே வந்து நீ கழுவிட்டுனா உனக்கு ஈஸியாக இருக்கும், மொத்தமாக வராது. நேற்று நைட்டு நீ கல்யாண சாமானில் போட்ட மாதிரி இருக்குன்னு, நீ அப்பப்பே கழுவிட்டினா எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும், எல்லாம் வராங்கல்ல, ஸோ நீ அப்பப்போ கழுவிரு அதான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு பொறுமையாக பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு பண்ண வேண்டிய விஷயத்த நீயே பண்ணுமா, செல்ஃபாக எடுத்து பண்ணு, எல்லாத்தையுமே சொல்லணும்னு வைக்காத அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் தினேஷ் அட்வைஸ் பண்ண, இன்னொரு பக்கம் அர்ச்சனா ப்ரோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, நீங்கள் எதனா பண்ணிடலாம், நானும் இதே பாயிண்ட் சொல்லுவேன், இதே கேள்வி கேட்பேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஜய் வர்மா போதும் நிறுத்துங்க, அவங்க பிரச்சனை எங்களால் தாங்க முடியல, நிறுத்துங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல,
இல்லை ப்ரோ இது பாத்திரம் தேய்க்கும் போது பேசிக்கிட்டே இது பண்ணுற ப்ரோ, இதில் என்ன ப்ரோ தப்பு இருக்குன்ற மாதிரி இங்கே இடத்துல பேசுறது. இப்படியே ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீயே செல்ஃப் ரியலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு ஓட்டு வருது ஆல்ரெடி, இன்னும் இதெல்லாம் பார்த்து மக்கள் ரசிப்பாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இதையும் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் கப்பு கடி போப்பார அப்படின்ற மாதிரி ஃபீலிங் போகும்போது, நீங்கள் கூட தான் ப்ரோ இந்த விம் லிக்விட், ஸோ தலைவி இருக்குல்ல அதை வாங்க போகிற, எல்லாம் அந்த அளவுக்கு பாத்திரம் கழுவி இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ, நீங்கள் தான் கிச்சனில் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க, பாத்திரம்லாம் கழுவிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த இது போக போகுது, உங்களுக்கு தான் அது கிடைக்க போகுது, இருங்க ப்ரோ அப்படின்னும் போது, எங்க நான் டைட்டிலுக்கு போராடிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த கிச்சனை இதை மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க, டைட்டிலுக்கான போராட்டத்தில் நான் இருக்கேன், மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் பேசிட்டு அப்படியே தினேஷ் அர்ச்சனா ஒரு பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது தான் லைவ் அப்டேட். ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ஃபன்னாக வருது, நல்லா தான் போயிட்டு இருந்தது.